இப்போ சிபிஐல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இன்னும் 6 நபர்களை அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 12 நபர்கள் இந்த விசாரணைய துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் துரிதப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதில் 2 பார்வை இருக்கு. ஒன்று பிஜேபிக்கு ஆதரவாக, மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவாக இவர்கள் இருந்து விஜயை இதில் லாக் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று எவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணையை துரிதப்படுத்தி, குறிப்பாக பீகார் எலெக்ஷன் முடியக்கூடிய நேரத்தில் பெரிய நெருக்கடியை தாவேகா கட்சிக்கு உண்டாக்கக்கூடிய வேலை இதனுடைய பின்னணியில் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் இப்போ மிக மிக முக்கியமாக ஒரு நபரை இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் பேர் ராம்குமார். ராம்குமாருக்கும் இந்த விஷயத்துக்கும், கரூர் சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள், இந்த ஃபுட்டேஜு, ஹார்ட் டிஸ்க்கு, இது எல்லாமே இந்த ராம்குமார் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு நபராக, அதில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ராம்குமார் இருக்கிறார்.